எனக்கு திமுக சார்ந்த விஷயங்கள் அறிமுகமானது 1976 அவசர நிலை பிரகடனமாகி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கப்புறம் தான் முரசொலி பதிப்பை வந்து படித்து தான் அப்போ தான் திமுக பற்றி தெரியும். நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் வேலைக்கு சேர்ந்தது பிறகு அப்பப்போ அங்கே நடக்கிற மீட்டிங்கில் அப்போ ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அப்புறம் டிஆர் பாலு அண்ணன் வந்து மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அந்த ஒரு ஃபியட் கார் வச்சுருப்பார், அதுக்குள்ளே அவர் எப்படி உட்காருவார்னு தெரியாது, சின்ன காராக இருக்கும், அதுக்குள்ளே நம்ம அடங்கி வருவார். அதுக்கப்புறம் இப்படி போகும்போது சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறாங்க. அது முடிஞ்சிருது. அடுத்து திமுக தேர்தல் நடந்து மேயராக வரும்போது ஒரு புது முகம் அறிமுகமாகுது. அது வரைக்கும் யாருக்கும் நமக்கு தெரியாது. சைதாப்பேட்டையில் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களை பற்றி நாங்களாம் தெரிஞ்சிருக்கல. திமுகவில் கலைஞரையாக இருக்கும்போது ஒருத்தருக்கு மேயர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன் சாதாரண விஷயமா இல்லை அப்படின்னு அமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டுருக்காருன்றக்காக பாராட்டுறக்காக சொல்லலை. இன்றைக்கி இந்த பெருங்குடி ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி பேரளவில் பெருங்குடி, ஆனால் வாழ்க்கை தரத்தில் சிறுங்குடியாக இருந்தது. இன்றைக்கி நடந்திருக்கிற எல்லாம் அவர் மேயராக இருக்கும்போது திட்டமிட்ட பகுதிங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்ல முடியும் உங்களால். ஒரு நாள் தானே முதலமைச்சருக்கு பிறந்த நாள், எதனால வரிசையாக கொண்டாடிட்டு இருக்காங்க? அந்த கேள்வி எந்த கட்சியாக இருந்தாலும் வரும் இல்லையா? நம்ம உள்கட்சிக்காரங்களாம் கூட இப்படி ஒரு கேள்வி வரும்ல, அதை தவிர்க்க முடியாது. அது உள்கட்சி ஜனநாயகமாக மனிதர்கிட்ட வரும். ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சி, இப்போ ராஜேந்திரன் சார் பேசுனாங்க இல்லையா, இந்த மகளிருக்கான திட்டம் என்ன, நிதிநிலை அறிக்கை என்ன பண்ணாங்க, அல்லது மொழி சம்பந்தமாக என்ன போராட்டம் நடந்துக்கின்றதை கட்சிக்காரங்க பேசிடுவாங்க. ஏன் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய இன்னொரு புறம், அமைச்சராளர்களுடைய இன்னொரு புறம், மாவட்ட செயலாளர்களுடைய இன்னொரு புறம், அதே போலவே முதலமைச்சர் என்பவர். நான் முதல்ல சொன்னீங்களா 1976 அவசர நிலை பிரகடனம்னு, அப்போ தான் முரசொலி வரும். அதில் கலைஞர் ஐயா வந்து கைது பண்ணப்படுறாங்க. கலைஞர் ஐயா கூட இருந்த எல்லா அமைச்சர்களும் வெளியில் போயிடுறாங்க. நெடுஞ்செழியன் ஐயா, ராஜாராம் ஐயா எல்லாருமே வெளியில் போய் மறுமலர்ச்சி திமுகவை மக்கள் திமுகன்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு பெரிய எபிசோடு போகும்போது ஸ்டாலின் ஐயா மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர்களை கைது பண்ணி அவர் கூட சிட்டி பாபுன்னு பழைய சென்னை மேயராக இருந்த ஒரு 2 பேரும் தாக்கப்பட்டு வித்யாசாகர்ன்ற ஒரு சிறை அலுவலர் அடித்து பெரிய சிக்கலானதுக்கு தான் முரசொலியில் வந்து ஸ்டாலின் தாக்கப்பட்டார் அப்படி தான் செய்தி. அப்படி தான் எனக்கு முதல்ல ஐயா முதலமைச்சர் அறிமுகம். அதுக்கு முன்னாடி 1971 எலெக்ஷனில் முரசே முழங்குன்னு ஒரு நாடகம், கலைஞரையா மாதிரியே வந்து பால் எட்டு வச்சு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு ஊடகங்கள்லாம் போய் நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டிரைவ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இப்போ செம்மடி பூங்கா இருக்குங்க இல்லைங்களா, அங்கே TMU 2111 ஒரு ப்ளூ மெட்டாலிக் கார் வரும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அமைச்சர் அப்பா அன்பில் பொய்யாமொழி அவர்கள், எழும்பூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த பருதி இளம்பொழுதி, மரியாதைக்குரிய முதல்வர் 3 பேர் வந்து ஒரு காஃபியெல்லாம் சாப்பிட்டு எல்லாரோடையும் சரிசமமாக பேசிட்டு அப்போ போய் நான் ஒரு வணக்கம் சொல்கிறது போய், சார் வணக்கம் சார், வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி போயிடுவார். எதுக்காகனா அவருடைய சாதாரணமாக இருந்த நிலைமையில் இருந்து ஒன்றா வந்திருக்காரு. அவங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர் விருட்டுன்னு வந்துடல, நிறையா ஸ்டேஜ் நடந்து வருது. அறிமுகமே அவசர நிலை பிரகடனத்தில் காவல்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு மிக மோசமாக இன்றைக்கி வரைக்கும் அந்த இடுப்பு வலி இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். அவர் மேயராகும்போது நின்று தோற்றுருக்கார். இப்படி ஒன்றுன்னா போனதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகும்போது நம்மளை பொறுத்த மட்டும் எல்லாரும் முதலமைச்சராகியாச்சு, கட்சி ஜெயிச்சாச்சு. ஆனால் அவங்க சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன, ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடக்கிறது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல், இப்போ ஃபண்டு வரலை, அதில் ஏற்படுற முரண்பாடு, மொழி முரண்பாடு, ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது. இதையெல்லாம் சமாளித்து அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கட்டி காத்து ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருக்கிறது அவ்வளோ சாதாரண இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விமர்சனம், ஒவ்வொரு விதமான சம்பவங்கள். டக்குன்னு ஒரே நாளில் ஒருத்தர் நடுரோட்டு வச்சு வெட்டுறாங்க, ஒரு பக்கம் அந்த வெட்டுறாங்க, எத்தனை பிரச்சனைகளை கையாளணும். அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, பார்க்குறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப பலபலம் தெரியும், ஆனால் அது அப்படி சாதாரணம் கிடையாது. அப்போது அவருக்கான சகாக்கள் வேணும். அது மாதிரி தான் ராஜேந்திரன் சார், மா சுப்பிரமணியம் சார் மாதிரி டீம். இந்த திமுகவோட அசைக்க முடியாத சக்தி என்னென்னா ஒரு பெரிய டீம். அந்த டீம் வந்து உங்களுக்காக எவ்வளோ உழைக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பொதுவான எங்களை போன்றவர்கள் அவர்கள் உழைத்தால் அந்த உழைப்பு முழுமையாக பயனடைவது நீங்கள் தான். உங்களுக்கு அவங்கள பற்றி இன்னொரு புறத்தை சொல்கிறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இந்த பெரிய ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்காக இன்னும் ஒன்று சார், நன்றி சார். எங்கள் கேமராமேன் யூனியனில் ஒரு 10 பேர் ஹார்ட் அட்டாக்கில் இமீடியட்டாக அட்டாக். அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ராஜ வைத்தியம் சார், உங்களால் 10 குடும்பம் நல்லா இருக்குது சார், 10 குடும்பம் நல்லா இருக்குது சார், அந்த குடும்பத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்து சார். ராஜ வைத்தியம், அவ்வளோ பேர் முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க, முடிஞ்சிடுன்னா அந்த குடும்பத்துக்கு அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை, அவன் போய் தான் சம்பாரிச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு வேலைக்கு சாப்பாடு போடணும். அந்த 10 குடும்பமும் வாழ்வு அவங்க வாய் சொல்ல வரைக்கும் உங்களை வாழ்த்துவாங்க சார். ரொம்ப நன்றி, என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. ரவிச்சந்திரன் சார், சோழிங்கநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.